வணக்கம் நண்பர்களே. அரசனுக்கே உரிய கோலா கருதக்கூடிய சூரியன் உழைப்புக்குரிய வீட்டில் அமரக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல தனுசு ராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலனை இந்த மாதங்கள்ல பெறப்போறீங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வைகாசி மாதம் சொன்னாலே நல்ல காரியங்கள் செய்ய ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். வைகாசி மாதத்தை மாதம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த மாதங்கள்ல ஆயுள், செல்வம், புத்திரப்பேரு அனைத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் எல்லா காலங்களிலுமே அமையும். அப்படிப்பட்ட வைகாசி மாதங்கள்ல தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான். தனுசு ராசியில மூலம், பூராடம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கும். இந்த ராசி 12 ராசிகள்ல உபராசியா பார்க்கப்படுது. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ஒரு ராசி ஆண் ராசி. தனக்காரகன் குருவோட ராசியில் நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி எப்போதுமே ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம் தான் பெருசா இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும் மரியாதை தரக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, உங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அறவே ஒதுக்கிடுவீங்க. சின்ன வயசுல எதிர்பாராத கண்டம் ஏற்பட்டு இருந்தாலுமே பூரண ஆயுளோட பெரும்பாலும் வாழக்கூடியவங்களாதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, கள்ளங்கபடி இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழக்கக்கூடிய சுபாவம் கொண்ட இந்த தனுசு ராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நம்ம அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசி அன்புகள், இறைவனை மனிதனா வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பின்னாடி மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கக்கூடிய தலங்களுக்கு நீங்க எப்போதும் சென்று வந்தா உங்க வாழ்வில் ஒரு அர்த்தங்கிறது புரியும். அதனால அமைதிங்கிறது எப்போதும் உங்க மனசுல இருக்கும். அப்படிப்பட்ட தலமா சொல்லக்கூடிய இடம்தான் திருப்புட்குழி ஆகும். திருப்புட்குழிங்கிறது மருவி திருப்புட்குழின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த தலம் ஜடாயின்னு சொல்லக்கூடிய கழுகு ஸ்ரீ ராமர் தன் கைகளாலேயே ஈமைக்கிரைய செஞ்ச தலம் தான். ராவணனை வதம் செஞ்ச வெற்றி கோலத்துல விஜய ராகவன் சொல்லக்கூடிய திருநாமத்தோட அருள் பாலிக்கக்கூடிய தலம். ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார். அந்த கோதாண்ட ராமனா விஜய ராகவன் கோதாண்ட குருகுல பிறந்தவர் உங்க வாழ்விய நிச்சயம் மாற்றம் தருவாரு, மன நிம்மதியும் தருவார். அந்த ஆலயங்கள்ல இந்த தனுசு ராசி அன்புகள் நீங்க சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல உங்க ராசிநாதன் பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல இட அமர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதனால கோர்ட்டு சார்ந்த வழக்கு எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல பெறுவீங்க. பலருக்கும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கிறது, குடியுரிமை வாங்குறது, நல்ல செய்தி கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த இடம், கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்துட்டு இருந்தவங்களுக்கு நேர்மறையான முடிவு கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானோட இணைஞ்சு இடமர்வு செஞ்சிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறதா இந்த காலத்தில் நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் சரி, வெளியிடத்துல சரி, பிரச்சனை ஏற்படக்கூடிய விதங்களில் விட்டு கொடுத்து போக பாருங்க. வண்டி வாகனங்களை போகிறப்ப கவனமாக இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பணப்புழக்கங்கிறது கொஞ்சம் இந்த மாதத்தில் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுடுவீங்க. குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த மாதங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு எப்போதுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு வாரம் ஒரு தடவை சனிக்கிழமையாக சென்று வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் எப்போதும் வளங்கிறது குறைவிருக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப தனுசு ராசியில மூலம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலன் பெற போறீங்கன்னா, தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு, ஞான மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது, இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வீக சக்தி ஞானங்கிறது எப்போதுமே நிறைஞ்சிருக்குது. பிறந்திருக்கிற வைகாசி மாதம் உங்களுடைய நிலையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்கு. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது அவருடைய பார்வையால் செய்கிற தொழில் ஆதாயம், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குற முயற்சியில் வெற்றி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம்னு நல்ல பலனை தான் உண்டாக்கி தராங்க. 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறதால தடைப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தைரியமாக செயல்படுங்க, வெற்றிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும்.
பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், எதிர்பார்த்த வரவு வந்து சேரும், குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடம் விலகும். விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது தான் இந்த மாதத்தில் நன்மையை தரும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடையும். நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை இந்த மாதங்கள் வழிபட்டீங்கன்னா வாழ்வுங்கிறது சிறக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் அதிர்ஷ்டங்கிறது இயல்பிலேயே அமைஞ்சிருக்குது. இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை காணக்கூடிய மாதமாக தான் இருக்கும். மாதத்தோட முன்பகுதியிலேயே உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக இருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது விருப்பங்களை பூர்த்தியாகக்கூடிய வைக்கிறா இருக்கிறாங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும். வேலையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைக்கு கூட ஒரு நல்ல முடிவு வரும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணவரவு அதிகரிக்கும். உடல்நல சீராகும். வழக்கு சாதகமாக மாறும். அதே மாதிரி கூடவே பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலருக்கு புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலமும் இதுதான். பெண்களாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த சங்கடங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எண்ணியது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசியில் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சது நிறைவேறும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய விருப்பம் பூர்த்தி ஆகும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மகாலட்சுமி தாயார் இந்த மாதங்களில் வழிபட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு ஆற்றல்காரகன் சொல்லக்கூடிய சூரியன், தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு, இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமைங்கிறது இருக்குது. பிறக்கிற இந்த வைகாசி மாதம் உங்கள் நிலையில் உயர்வு உண்டாக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் 6ஆம் இடத்துலையும் சனி பகவான் 3ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறது திட்டமிட்டு செயல்படுறதால லாபங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். இது வரைக்குமே இருந்துட்டு வந்த தடங்கிறது இன்னும் விலக ஆரம்பிக்க போகுது. தொழில், வேலை, இதில் எல்லாமே எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களால் இந்த மாதங்களில் கொண்டு வர முடியும். ஒரு சிலருக்கு புதுசாக வேலை அமையக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு செல்ல நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உருவோட பார்வை குடும்ப பிரச்சனையை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பணவரவு, புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு, இந்த யோகம் எல்லாமே பெற போகிறீங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்குங்கிறது இந்த மாதத்தில் உயர்ந்து காணப்படுது. வாழ்க்கை துணையோட இருந்துட்டு வந்த பிரச்சனை இனி விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளை கிடைக்க பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைகிறதோட எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு, இது எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்பை பெரும்பாலான உத்திராடம் 1ஆம் பாதம் உடைய நட்சத்திரக்காரங்கள் பெற்றிருக்கிறீங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நெருக்கடிகளை விலக்க வைக்க முடியும். மாணவர்களுடைய நிலையில் இந்த மாதம் முன்னேற்றங்கிறது சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் ராமநாத சுவாமியை இந்த மாதங்களில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசி அன்புகள் மேலுமே இந்த மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் விடாமல் தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இயல்பாகவே இந்த தனுசு ராசிக்கார அன்பர்கள் எப்போதுமே நேர்மையால தான் எல்லோரையும் கவர்ந்திருக்கக்கூடியவராக இருப்பீங்க. இந்த மாதம் பணவரவுங்கிறது அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தாமதம் எல்லாமே தவிடுபடியாகும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க. அதனால் இருந்தாலும் இந்த மாதங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்க்கிறது தான் நல்லது. அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கவனமாக இருக்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். தொழில் வியாபாரம் வேகமாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாக இருந்தால் அதுவும் வசூலாகும். புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஒரு வேகம் இருக்கும். பங்குதாரரோடு இருந்துட்டு அந்த பிரச்சனையை நீங்குதுன்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக உங்களுடைய பணிகளை செஞ்சீங்கன்னா இந்த மாதங்களில் சிறப்பு இருக்கும். மேல் அதிகாரிகளோடையும் பணியாளர்களோடையும் அனுசரித்து போங்க, நல்லதே நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இந்த மாதத்தில் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்படும். அனுசரித்து போனீங்கன்னா இந்த மாதம் மேலும் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளோட கல்வியில் கவனம் செலுத்துங்க, நன்மை தரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளைகளோட கனிவாக பேசுறது மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களை அவங்க செய்வாங்க. அதே மாதிரி நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதங்களில் பல இருக்குது. அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் இந்த மாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் அனுசரணையாக இந்த மாதத்தில் இருப்பாங்க.
பெண்களாக இருக்கிறவங்க எதுலையுமே கால தாமதம் கொஞ்சம் உண்டாகி நீங்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இந்த மாதம் அதிகமாக தான் இருக்கும். பண வரத்துங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் பாராட்டு பெறுவீங்க. தொண்டர்களோட ஆதரவு, உற்சாகமான செயல்பாடுனால புதிய பொறுப்பு இது எல்லாமே பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே பணவரவு சீராக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ரசிகர்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதுல மெத்தனை காட்டாமல் முயற்சி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.